ஜக்கி வாசுதேவின் ஈஷா மையத்தில் உள்ள பேராசிரியரின் 2 மகள்களுக்கு மனநல சோதனை நடத்தி அறிக்கை தர தமிழ்நாடு அரசு மனநல இயக்குநரகம் உத்தரவு. கோயமுத்தூரை சேர்ந்தவர் முனைவர் காமராஜர். இவர் வேளாண் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவரது 2 மகள்களை ஜக்கி வாசுதேவ் கட்டாயமாக தமது சீடர்களாக்கி அவர்களை மனவசியம் செய்து பிடித்து வைத்திருப்பதாகவும் அவர்களை விடுவிக்க கோரியும் புகார், வழக்குகள் என தொடர்ந்து போராடி வருகிறார் காமராஜ். இந்நிலையில் இவரது மகள்கள் மனவசியம், ஹிப்னாட்டிசம் செய்யப்பட்டு சுயதன்மை இழந்து ஜக்கியின் சொல்லுக்கு கட்டுப்பட்டுள்ளதாகவும் அதை அறிவியல் மருத்துவ பரிசோதனை நடத்தி உறுதி செய்து அவர்களை மீட்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசின் மனநல இயக்குநரகத்தில் தி தமிழ்நாடு ஸ்டேட் மென்டல் ஹெல்த் அத்தாரிட்டி அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். தொடர்புடைய இருவரையும் கோயமுத்தூர் மையத்தில் பரிசோதனை செய்து அறிக்கை தாக்கல் செய்ய தி தமிழ்நாடு ஸ்டேட் மென்டல் ஹெல்த் அத்தாரிட்டி பணித்துள்ளது. இதுகுறித்து கோயமுத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த காமராஜ், கருவூரார் அறக்கட்டளை நிறுவனம், சத்யபாமா புதிய தலைமுறை கட்சி நிறுவனர் கோபாலகிருஷ்ணன், தமிழர் முன்னணி நிறுவனர் இமயம் சரவணன் ஆகியோர் இத்தகவலை தெரிவித்தனர். தொடர்ந்து பேசிய காமராஜ், ஜக்கி வாசுதேவ் தம்மை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக அமெரிக்காவை சார்ந்த நீதா எனும் பெண் புகார் கொடுத்துள்ள நிலையில் அவர் மீது ஜக்கி கொடுத்த அவதூறு வழக்கை அமெரிக்க நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. எனவே அந்த வழக்கில் அவர் தண்டிக்கப்பட வாய்ப்புண்டு. அதேபோல் இங்கும் பல வழக்குகளில் ஜக்கி சிவகுமார் அதன் ஒருபடியாக தம் 2 மகள்களைப் போலவே பல இளையோர்களை சட்டவிரோத ஹிப்னாட்டிசம் அல்லது போதை உள்ளிட்ட வசியம் செய்து மயக்கி வைத்த குற்றத்திலும் அவர் உறுதியாக பிடிபடுவார் என்றார். மேலும் ஜக்கி வாசுதேவ் நடத்தும் சிவன் ராத்திரிக்கு செல்லுவோர் அவரின் ஹிப்னாட்டிசம் மதிமயக்கத்தில் மனவசியத்திற்கு ஆட்பட வாய்ப்புள்ளதாகவும் இந்த 4 பேரும் எச்சரித்தனர். என்னுடைய பேர் காமராஜ். ஈசாவில் என்னுடைய 2 பெண் குழந்தைகள் அங்கே தங்கி இருக்கு. அதை மீட்பதற்காக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம். ஜக்கி பொய்யும் புழுதும் இது வரைக்கும் அவுத்து விட்டுக்கிட்டு இருக்காரு. கோர்ட்ல கூட என்ன சொல்றாரு, டெய்லி எங்க பிள்ளைய வீட்டுக்கு வந்துட்டு போகுது, நாங்க அங்க போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி எல்லா கோர்ட்லயும் சொல்றாரு. ஆனா முழு பொய். நாங்க போய் பார்த்தே 1.5 வருஷம் ஆகுது. அவங்க இதுவரை 10 வருஷமா வீட்டுக்கே வந்தது இல்லை. அவரு கற்பழிச்சிட்டான்னு சொல்லி நீட்டாங்கிற ஒரு மேடம் டெல்லியில ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அது தப்பா பேட்டி கொடுத்துட்டாங்க. எனக்கு மான நஷ்ட ஈடு வழக்கு கொடுத்து எனக்கு கோடிக்கணக்கில் பணம் வேணும்னு போட்டிருந்தாரு. அதை டென்னசி ஹிமில்டன் கோர்ட்ல தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதுல முகாந்திரம் இருக்கு. ஜக்கி மேல புகார் கொடுத்ததுல முகாந்திரம் இருக்கு. அதனால எந்த நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டியதில்லை, ஜக்கி தான் அவங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்டர் போட்டிருக்காங்க. இதே மாதிரிதான் தமிழ்நாடு போலீஸும் இது வரைக்கும் அவங்க என்ன நடக்க என்னன்னு கண்டுபிடிக்க முடியாம இருக்காங்க. இப்ப என்னுடைய கேஸ்ல நான் கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி மென்டல் போர்டுன்னு ஒன்று இருக்கு, மனநல மருத்துவ மையம்னு. அதுல பெடிஷன் கொடுத்திருந்தா மயக்கப்பட்டு அவங்க புத்தி பதிலளிச்சிருக்காங்கன்னு உடனே செயலாளர் அவற்றை கொண்டு கொடுத்தோம் சுகாதாரத்துறையில. அவர் உடனே ஆக்ஷன் எடுத்து அவங்க மனநிலையை செக் பண்ணி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவங்க ஈசா கொண்டாடட்டும், மகா சிவராத்திரி. அதுக்கு பிரைம் மினிஸ்டர் வராரு, பிரசிடென்ட் வராரு, இப்ப டிஃபென்ஸ் மினிஸ்டரோட வராரு. ஆனா அங்க நடக்கிற அட்டுழியத்துல ஒரு நாளைக்கு எல்லாம் வெளியே வரத்தான் செய்யும். ஜக்கி ஒரு நாள் ஏமாத்திட்டே இருக்க முடியாது. உண்மை வெல்லும். ஹைகோர்ட்ல ஜட்ஜ் சொல்லியிருக்காரு, அங்க மிரட்டப்பட்டு இருக்காங்க, அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு விடிவால வரணுங்கிறதுக்காக அந்த பிரஸ் மீட்